السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 14 தராவி தொழுகைகளை தொழுதிருக்கின்றோம். 13 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாம் தொழக்கூடிய தொழுகைகளையும் நோற்ற நோன்புகளையும் பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் கபூல் செய்து அருள்புரிவானாக. எஞ்சிருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளை நோற்பதற்கும் அனைத்து தராவிகளையும் தொழுவதற்கும் உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் தந்தார் புரிவானாக. இன்று சூரத்துல் ஹஜ், சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் நூர், சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 4 அத்தியாயங்களை ஓதியிருக்கின்றோம். அதில் சூரத்துல் ஃபுர்கானை துவங்கி ஏறத்தாழ ஒரு சுமூன் என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்கில் ஓதியிருக்கின்றோம். ஆக இன்றுடன் 18 ஜுசுகள் அல்லாஹ்வுடைய கிருபையால் நிறைவு செய்திருக்கின்றோம். மீதி உண்டான 12 ஜுசுகளை ஓதி முடிப்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இன்று பிறை 14 யாரெல்லாம் தராவி தொகை தொழுதார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்கள் இவருடைய கேள்வி கணக்கள் இல்லாமல் சொர்க்கம் செல்வதற்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக என்று மலக்குமார் நமக்காக வேண்டி பஷாரத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கேள்வி கணக்கில்லாமல் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தால் ஈமான்களுடைய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாம் ஓதப்பட்ட சூரத்துல் ஹஜ் நம்முடைய வாழ்க்கையில 5 கடமை என்பது நமக்கு நல்லாவே தெரியும். இஸ்லாத்தினுடைய கடமை 1வது கலீமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ். ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வணக்கம். அது நம் உடல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு வணக்கம். அப்படிப்பட்ட அந்த வணக்கத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டியிருக்கின்றான். அந்த ஹஜ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் நிறைய செய்தி நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிலையிலும் கூட அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக சூரத்துல் நூர், சூரத்துல் முஃமின் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூரா. முஃமினூன் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் இருக்குதே, முஃமின்கள் எப்படி இருக்க வேண்டும், முஃமின்களுடைய தன்மை என்ன, யார் என்ன செய்தால் அந்த முஃமினுடைய தன்மை இருக்கும் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா முஃமின்களை பற்றி, முஃமினுடைய சிறப்புகளை பற்றி கத் அஃலஹல் முஃமினூன், திட்டமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையிலே பயபக்தி உடையவர்களாக இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். சரியான முறையில் தொழுகுவார்கள், நோன்பு நோற்பார்கள், ஜக்காத்துகள் கொடுப்பார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள், ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குவார்கள், அமானிதங்களை நிறைவேற்றுவார்கள். இவர்கள்தான் உண்மை முஃமின்கள் என்ற அடிப்படை கொள்கையை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சூரத்துல் முஃமின் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் தொடர்படியான வசனங்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதிலும் குறிப்பாக சூரத்துல் முஃமின் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் நிறைய சொல்லியிருந்தாலும் நாம் நம்முடைய வீடுகளில் நுழையும் பொழுது, நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு நுழையும் பொழுது, வீட்டுக்கு நுழைஞ்சாலும் வீட்டை விட்டு வெளியில வந்தா என்ன செய்யணும்? யார் உள்ளதையும் நாமனும் லா ததுகுலு பியூத்தன் கைர பியூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு, நீங்கள் சலாம் சொல்லாமல் வீட்டில் நுழையாதீர்கள், வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள் என்பதா அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்லுகின்றான். ஆனா நம்முடைய கலாச்சாரத்தை பார்த்த வரையும்
சலாம் என்பது ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. சலாம் என்பது ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. இருக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சலாம், இல்லாதவர்களுக்கு ஒரு சலாம் என்று சொல்லக்கூடிய விதத்துல நம்முடைய கலாச்சாரம் மாறிடுச்சு. நம்முடைய வீடுகள்ல முந்தையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, வீட்டு நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி உள்ள நுழைவதும், வீட்டை விட்டு வெளியில வரும்போது என்ன செய்வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு போயிட்டு வரேன் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு சமுதாய கலாச்சாரம் போய் ஹாய் ஹாய் மம்மி, பாய் பாய் மம்மி, டாடா மம்மி, ஆட்டா மம்மி என்று ஆட்டோல ஏற போகும்போதும் வேன்ல ஏற போகும்போது என்ன செய்வோம், கையை காட்டிட்டு ஓடக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமையை நம்ம என்ன செய்யணும், மாத்தி காட்டிட்டோம். இது யாருடைய கலாச்சாரம்? யூத நசரானுடைய கலாச்சாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலஃப் யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கும் நசரானிகளுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். நம்முடைய வளமை என்ன இஸ்லாம் சொல்லி தருது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று நமக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு அழகான துஆவை மறந்து பாய் பாய், டாடா, ஆட்டா, மம்மி, அண்டி என்னென்னமோ சொல்லி நம்முடைய சமுதாயத்தினுடைய அடிப்படை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை சின்னமாக திகழக்கூடிய சலாமை மறந்து மறக்கடிக்கப்பட்டவர்கள் நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க வீட்டை விட்டு போகும் பொழுது பாய் பாய் மம்மின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாய் டாடி, ஹாய் டாடின்னு சொல்லும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இதுவெல்லாம் யாருடைய கலாச்சாரம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு துவாவை சொல்லித்தரக்கூடிய, துவாவை பெற்றுத்தரக்கூடிய அழகான சமுதாயம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம். அப்படிப்பட்ட சலாம் விட்டும் நாம் தூரமாய் கொண்டே இருக்கிறோம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்றென்றும் சலாம் சொல்லி உள்ளே நுழைவதற்கும் சலாமை விட்டும் சொல்லி வெளியேவதற்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாங்க. நீங்க வீட்டுல யாருமே இல்ல, நீங்க என்ன செய்யணும், சலாம் சொல்லிட்டு கதவை திறந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கதவை திறந்து உள்ள நுழைஞ்சு என்ன செய்யுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு என்று சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கள். இது யாருடைய சுன்னா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. வீட்டுல யாருமே இல்லை என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இருப்பாங்க, நல்ல ஜின்கள் இருப்பாங்க. நாம் சொல்லக்கூடிய சலாமுக்கு வஅலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று நம்முடைய நன்மையினுடைய பட்டோலை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சலாமிற்கு பதிலே அவர்களுக்கு தந்து கொண்டே இருப்பாங்க. சில நேரங்கள்ல நம்ம பூட்டி வீட்டு கதவை திறந்து உள்ள போகும்போது நீங்க உங்களுக்கு சந்தோஷம் வந்து ஆர்வத்தோடு என்ன செய்யறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சவுண்டா சலாம் சொன்னீங்க. ஆனா வீட்டுல யாருமே இல்ல, வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சலாமுக்கு பதில் வச்சுனா பயந்துடாதீங்க. அது யாரு சலாம் சொல்லுவான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார் சலாம் சொல்றாங்க, ஜின்கள் சலாம் பதில் சலாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட சலாம் கிடைப்பதற்கு மிகப்பெரிய பாக்கியவான்கள். யாரும் இல்லாத வீட்டிலிருந்து பதில் சலாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டை பிடித்து ஓடிட்டீங்கன்னா அது கோடைத்தனம். நம்முடைய சலாமிற்கு யாரை கொண்டு அல்லாஹ் பதில் சொல்கின்றான், ரஹ்மத்துடைய நல்ல சாலிஹான ஜின்களை கொண்டு அல்லாஹ் பதில் சலாம் சொல்கிறான் என்பதாக நாம் ஹதீஸின் மூலம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக மிக முக்கியமான நிறைய செய்திகள் இருக்குது, குறைவான சுருக்கமா சொல்றேன். சூரத்து நூர், சங்கை குறித்தான தாய்மார்களே, உங்கள் கைகளில் இரு கரங்களிலும் டீயும் பிஸ்கட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல நீங்கள் பயான் கேட்பதற்கு ஒன்று கஷ்டமாக தான் இருந்த போதிலும் இன்று ஓதப்பட்ட சூரா என்பது மிக அற்புதமான, பெண்களுக்கே உரித்தான அற்புதமான சூரா. இந்த சூராவுடைய துவக்கத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த சூராவிற்கு பெயரை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சூரத்து நூர், பிரகாசம் என்று சொல்லக்கூடிய, வெளிச்சமான, ஒளிமயம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துக்கு அல்லாஹ் சூரத்து நூர் என்று பெயர் வச்சிருக்கிறான். அந்த சூராவுல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா முழுக்க பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் எப்படி இருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி போகும் என்ற செய்தியெல்லாம் வந்து ஜல்ல ஷஅனஹு தஆலா தொடர்ந்து அல்லாஹ் சூரா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அல்லாஹ் பேசுறான். சூரத்து அன்ஸல்னா பரந்தாக ஒருத்தன் ஜினா செய்கிறான், ஒருத்தன் விபச்சாரம் செய்கிறான், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன சட்டம், ஒருத்தர் திருடனா ஒருத்தர் இருபண்ணா அதுக்கு உண்டான சட்டம் என்ன என்ற செய்தியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சூரத்து நூர்ல தொடர்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதிலும் குறிப்பாக முக்கியமான செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்து நூரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லிமுன் நிசா சூரத்து நூர்,
சங்கை குறித்தான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீட்டு பெண்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, சூரத்து நூரை கற்றுக் கொடுங்கள், சூரத்து நூருடைய விளக்கத்தை கற்றுக் கொடுங்கள். எந்த ஒரு பெண் சூரத்து நூரை விளங்கி ஓதி அதன்படி அமல் செய்து விட்டால் சத்தியமான முறையில் ஒரு பத்தினித்தனமான பெண் தான். அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது சூரத்து நூர் என்பது மிக அற்புதமான ஒரு சூரா, அதனுடைய பிரகாசமான ஒரு சூரா. ஒரு பெண்மணி சூரத்து நூரை சரியான முறையில், கடமையான முறையில், எப்படி பரலாக்கப்பட்ட தொழுகை போல அந்த சூரத்து நூரை நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தர்றாங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் அல்லாஹ் பிரகாசமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். ஹஸ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்கள் யார் என்று சொன்னா, நீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சதை ஞாபகப்படுத்துறேன். ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான துணைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹுக்கு அப்புறமாக திருமணம் முடித்த ரொம்ப குறைவான கன்னி பெண்ணான அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்களை பத்தி மக்களுக்கு மத்தியில முனாஃபிக் என்ன செய்யறாங்க, ஒரு பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா இட்டு கட்டுறாங்க. ஹஸ்ரத் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா, சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு சஹாபி பேரு, அந்த சஹாபிக்கும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் தவறான ஒரு தொடர்பு இருக்கு என்று நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி சொல்வதற்கே நமக்கு தகுதி இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அந்த சஹாபிக்கும் தவறான ஒரு உறவு இருப்பது என்பதாக உபை இப்னு ஸலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிகினுடைய தலைவன் அவனும் அவருடைய கூட்டத்தாரும் மிகப்பெரிய பொய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இது ரசூலுல்லாஹ்வுடைய தாயாக, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருக்கக்கூடிய, நம்முடைய தாயாக திகழக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமினீனின் தாயான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பத்தி ரொம்ப தவறுதலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி செய்தியை கேள்விப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றதுன்னே தெரியல. ரசூலுல்லாஹ் அமைதி ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வசனமும் இறங்கல, அல்லாஹ்வுடைய வசனமும் இறங்கல, அமைதியா இருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் அது இதுன்னு நமக்குதான் ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதுமே, நம்ம என்னென்ன பேசணும் பேசி முடிச்சிருவோம். அதிலும் குறிப்பாக தாய்மார் கிடைச்சிட்டா எதுவும் கோச்சிக்காதீங்க. தாய்மாருக்கு ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதும், அதை எப்படி ஊதி பெருசாக்கணும் என்ற செய்தியெல்லாம் நம்ம வீட்டு பெண்கள் தான் அப்படி இல்லை. வேற ஊர்ல உள்ள செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறேன். என வீட்டுக்கு போன சண்டைக்கு வந்துடக்கூடாதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி செய்திகள் நடந்துட்டு இருக்குது. ஊருக்கு ஊர் இது போன்ற பிரச்சனை, எதையாவது பிரச்சனை கிடைச்சிட்டா போதும், அவ அப்படி ஆடி இவ இப்படி ஆடி, உனக்கு செய்தி தெரியுமாடி, அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சுட்டா போதும். சீரியல் பக்கம் ஒரு பக்கம் ஓடும். தான் வீட்டு செய்தி இன்னொரு இடத்துல நாரிட்டு இருக்கோம், ஆனா அடுத்த வீட்டு செய்தியை தான் வீட்டுல நாரி பேசிட்டு இருப்பாங்க. நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை கிடைச்சிட்டா போதும், ஒரு சின்ன தீக்குறி கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஜோலையாக மாறிடும். அப்படிப்பட்ட செய்தி நம்முடைய பெண்கள், உங்களை மட்டும் சொல்ற ஆண்களையும் சேர்த்துதான் சொல்லிக்கிறோம். அவர்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. தெருமுனையில முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னு போதும், சுபூல தஹஜ்ஜுதுல வந்து உட்கார்றாங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் பேசுறாங்க. எத்தனை பாக்கு போட்டுக்கிறாங்க, பீடி சிகரெட் குடிச்சுக்கிட்டு, கான்சிலின்ஸ் அந்த பொய்யலை போட்டுக்கிட்டு, டீயை வாங்கி குடிச்சுக்கிட்டு, எவனாவது வாங்கி கொடுத்துடுறாங்க. சும்மா உட்கார்ந்து பேசு பராகலவுன்னு சொல்லிட்டு விடிய விடிய பேசுறாங்க. கர்மத்தை என்னத்தை பேசுறாங்கன்னு தெரியல. அடுத்தவர்கள் பற்றி புறம் பேசி பேசுவதில் நம்மால் ஜீரதண்டாவா இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்தவர்கள் பற்றி பேசுவதற்கு நமக்கு எந்த அருகதையுமே கிடையாது. ஏன்னா நம்ம முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியல, ரப்புக்கு தான் நல்லா தெரியும். நம்ம 1000 பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், 1000 பொய் பேசிக்கிட்டு 1000 குற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அடுத்தவர்கள் பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்படி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி ரொம்ப அவதூறு பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் எந்த ஒரு செய்தியுமே சொல்லல. காரணம் அல்லாஹ்வுடைய வஹீகள் இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி சூரத்துல் கஹஃப் பத்தி பேசணும். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇல் தாலி கதா, ரசூலுல்லாஹ் அந்த 2 பேர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாம் யாரு, கஹஃப் வாசிகள் நான் யாரு, துல்கர்னால யஸன யாரு, ரூஹுனா என்ன என்ற அந்த 3 கேள்வி கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன மாதிரி சொல்ல, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்று சொல்லல. 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வாரம் 2 வாரம் அல்ல, 40 நாட்கள் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி இறங்கல. ரொம்ப கவலையில இது ரொம்ப அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இனிப்பு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இனிப்பை விட ரொம்ப ஸ்வீட்டா என்ன இருக்குமோ அது கிடைச்சு போய் என்ன செய்யறாங்க பாத்தீங்களா. நம்ம என்ன சொன்னோம், இவர் சாலிஹான ஆளு கிடையாது, இவர் உண்மையான தூதர் கிடையாது, ஒரு பொய் பிரச்சாரம் செய்யறவர் என்று மக்களுக்கு மத்தியில் ரொம்ப என்ன செஞ்சாங்க, இட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த 40 நாளைக்கு அப்புறம் என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய வஹி இறக்கி வைக்கிறான். காரணம்
அந்த ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய வஹி இறங்கிருச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் என்று நாம் சொல்ல மறந்தது ஒரு செய்தி. இன்னொன்னு, அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய வஹி வந்துருச்சுன்னு சொன்னா அந்த 2 பேரோட அந்த செய்தி முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த எல்லோருக்கும் தெரிய வைத்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பேசுவது என்பது உமா இன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சுயமாக பேசல, அல்லாஹ் தான் பேச வைக்கிறான், அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டுதான் பேசுகிறார் என்ற செய்தியை எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அப்படிதான் இறங்குகிறது என்ற செய்தியை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன செய்கிறான், தாமதித்து வஹி இறக்கி வைக்கிறான். அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லோரும் அமைதியா இருக்கிறாங்க, எல்லாரும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா ஆயிஷா அம்மா விடிய விடிய அழுகிறாங்க, யா அல்லாஹ் உன்னை என்று எனக்கு வேற யாரும் தீர்வு சொல்ல முடியாது, யா அல்லாஹ் உலகத்தினுடைய வாய் என்னால் அடைக்க முடியாது, ஆனால் உன்னால் மட்டும்தான் அடைக்க முடியும் யா அல்லாஹ் என்று அம்மா ஆயிஷா அம்மா சஜிதாவில் கடந்து அழுகிறாங்க, முசல்லாவை பிடிச்சு அழுகிறாங்க. ஆனா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா நாம அடுத்தவர்கிட்ட பேசி பேசி என்ன செய்வோம், அடுத்தவங்களை பார்த்து அழுகுவோம், சீரியலை பார்த்து அழுகிறோம், அவங்கள பார்த்து அழுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி யாரை பார்த்து அழுகிறாங்க, ரப்பே உன்னை என்று எங்களுக்கு யாரும் துணை இல்லையா அல்லாஹ், உன்னை தவிர எனக்கு இந்த செய்திக்கு இந்த பிரச்சனைக்கு யாராலும் தீர்வு கொடுக்க முடியாது யா அல்லாஹ் என்று ரப்பிடத்துல சஜிதாவில் கிடந்து அழுகிறாங்க, முஸல்லாவில் இருந்து அழுகிறாங்க, இன்னும் ரப்பிடத்துல கேட்டு துஆ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் இறங்குறான், அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது, இன்னல்லதி யர்முல் முஹ்ஸனாத்தி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ந்து ஒரு 10 விதமான கட்டளை அல்லாஹ் என்ன செய்யற இறக்குறான். அவர்கள் பரிசுத்தமான பெண், அந்த பெண்ணுடைய விஷயத்துல யாரும் எந்த பேச்சு பேசுவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது என்ற செய்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து நூர்ல தெளிவான செய்திகளை சொல்றான். இது எப்படி அல்லாஹ் ஆக்கி வச்சான், அந்த நேரத்தில் அல்லாஹ் உடனே வஹி அறிவிச்சிருந்துன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் முடிஞ்சு இருக்கும். ஆனால் கொஞ்சம் கால தாமதம் செய்து உலகத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் ஓதக்கூடிய அருள்மறையாம் திருக்குர்ஆன் என்ன செஞ்சிட்டான், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி எப்படிப்பட்டவங்க, பரிசுத்தமானவர்கள், அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அப்படி குற்றச்சாட்டு இட்டு கட்டுபவர்கள் மிகப்பெரிய நாசம் உண்டாகட்டும். அதிலும் நம்முடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அது நமக்கு கயிறு தான். அது அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கிறான், நமக்கு ஒரு சோதனை வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அது நமக்கு நல்லதுதான். ஏன்னு சொல்றோம்னு சொன்னா, ஒரு மன்னரும் அவருடைய மந்திரி என்ன செய்யறாங்க, காட்டுக்கு வேட்டையாட போறாங்க. வேட்டையாட போகும் பொழுது அந்த மந்திரி ராஜாவுடைய எப்போதும் கொடுக்கிற குதிரையை மாத்தி ஒரு சாதாரண எப்போது ஒரு பலகீனமான ஒரு குதிரையை கொடுத்துடுறாரு. அந்த சண்டி குதிரையை கொடுத்தோன்னு என்ன செய்யுது, அது வேகமா இழுத்துட்டு போய் இங்கிட்டு தள்ளி விடுது, இங்கிட்டு தள்ளி விடுது. இப்ப மந்திரி கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா நீ நல்ல குதிரை எடுத்துக்கிட்ட, எனக்கும் இது குதிரையை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி கிளம்புது. மன்னர் மந்திரி சொல்றாரு, இதுவும் நல்லதுதான் மன்னா என்று சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் போகுது. இன்னும் போனவன்னு அது என்ன செஞ்சிரு, நல்லா ஆட்டி விட்டு மன்னர் கீழே விழுந்துடுறாரு. என்னடா இப்படி கீழே தள்ளி விட்டீங்களா என்று கேட்கும் பொழுது இதுவும் நல்லதுதான் அரசு என்று சொன்னான்னு அது கொஞ்ச நேரம் அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை பிடிச்சுக்கிட்டே போகும் பொழுது அந்த குதிரை வேகமா வேரட்டி ஓடினதுல மன்னருடைய கால ஒரு கல்லு மேல மோதிருச்சு. கால் என்னாச்சு, புண்ணா போச்சு, ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. என்னடா இப்படி காலில் ரத்தம் வர வச்சு என்ன கடுமையா செஞ்சு விட்டீங்க என்று மன்னர் என்ன செய்யறாரு, ரொம்ப கோபத்தோடு இருக்கிறாரு. இந்த குதிரையினுடைய இதை நீயே சேர்த்து இழுத்துட்டு போன்னு சொன்னோன்னு அந்த முன்னாடி மன்னர் இழுத்துட்டு போறாரு. ஒரு பள்ளம் வந்துச்சு, வேகமா எட்டி உதச்சாரு. அந்த பள்ளத்துல போய் மன்னருடைய மந்திரிக்கில வந்துட்டாரு. இப்படி இவர் கொஞ்சம் தூரம் போனோன்னு அங்கேருந்து காட்டுவாசிகள் வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, இவரை பிடிச்சி வேகமா பிடிச்சுக்கிட்டு ஜாம்பம் வந்து இவர் பிடிச்சு கொண்டு போறாங்க. எங்கடா கொண்டு போறீங்க, நான் இந்த நாட்டினுடைய மன்னர் தான் சொல்லும் பொழுது, மன்னராவது சின்னராவது எங்களுக்கு தேவை நரபலி, இன்னைக்கு நாங்க நரபலி கொடுக்க போறோம் என்று என்ன செய்ய நரபலி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அங்கேருந்து அந்த காட்டுவாசியினுடைய மூத்த தலைவர் வந்து பாக்குறாங்க, யாரு நீ கொண்டு வந்திருக்கிறீங்க, இவரை தான் கொண்டு வந்திருக்கிறோம். தலையிலிருந்து கால் வரையும் பார்த்துட்டு, இவர் என்ன காலில் ஒரு மாதிரி ரத்தம் வருது, இந்த ரத்தம் வரக்கூடிய பிராணியை கூட என்ன செய்யக்கூடாது, நம்முடைய தெய்வத்திற்கு நரபலி கொடுக்கறதுக்கு நமக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னோன்னு உடனே இந்த மன்னர் என்ன செய்யறாங்க, விடுதலை செய்யறாங்க. மன்னர் வேகமா வர்றாரு. எந்த இடத்துல தன்னுடைய மந்திரியை தள்ளி விட்டோமோ அந்த பள்ளத்திலிருந்து மந்திரியை தூக்கி விட்டு என்ன செய்யறாரு, நீ சொன்னதெல்லாம் நல்லதுதான்ப்பா, நீ என் மட்டும் எனக்கு நல்லது செய்யலன்னு சொன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன், என்ன இந்த இடத்துல அந்த காட்டுவாசியில கொலை செஞ்சிருப்பாங்கன்னு மன்னர் சொன்ன உடனே அந்த மந்திரி சொல்றாரு, இதுவும் நல்லதுதான் மன்னா, என்னடா சொல்ற, உங்க என்ன தள்ளி விட்டது நல்லதுதான் சொல்றீ, ஒன்னா தள்ளிட்டேனாப்பா,
பாதாளத்துல தள்ளி விட்டேன்னு சொல்லி மன்னர்கிட்ட அந்த இது சொல்லும் பொழுது, மந்திரி சொல்லும் பொழுது, இதுவும் நல்லதுதான் மன்னா என்று மந்திரி சொல்றாரு. ஏன் இதுக்கு போய் நல்லதுன்னு சொல்ற? ஆமா, உங்க கால அடிபட்டதுனாலதான் நீங்க என்ன செஞ்சீங்க, அவன்கிட்ட தப்பிச்சு வந்தீங்க. நான் தலையிலிருந்து கால் வரை நல்லா எனக்கு எந்த ஒரு அடியும் படல, என்னென்ன கொடுத்து நரபடி கொடுத்திருப்பாங்க, இதுவும் நல்லதுதான் என்று அந்த மன்னருடைய மந்திரி சொன்னாரா? அப்ப நாம் சில சமயங்கள்ல நாம் செய்யக்கூடிய சில கஷ்டங்களும் சில சோதனைகளும் கூட சில தள்ளி போகுதலும் கூட நமக்கு அல்லாஹ் என்ன செய்திருப்பான், கைராகி வச்சிருப்பான். வல்லாஹ் யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதை நாம் அறிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கின்றான். அப்படிப்பட்ட நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தாய்மார்களுக்கு சூரத்து நூரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எல்லா பெண்கள் மதரசாலையும் சூரத்து நூற எந்த மதரசாலையும் தாய்மார்கள் நடத்தாம இருக்க மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால், தன்னுடைய கணவன் தன்னுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய தான் சரியாக இருந்தா தான் குடும்பம் சரியா இருக்கும், தான் குடும்பம் சரியா இருந்தா தன்னுடைய சமூகம் சரியாக இருக்கும், தன்னுடைய சமூகம் சரியாயிருச்சுன்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சு போயிடும். அப்படி நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரத்து நூரை தாய்மார் அதிகமா ஓடுங்க. அதிலும் குறிப்பா தன்னுடைய ஆடை ஒழுக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தி எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆடை ஒழுக்கத்தோடு சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதிலும் விதவிதமான கலர் புருக்கா, அந்த ஷாலு இந்த ஷாலு, அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க என்று கலர் கலராக நம்முடைய சமுதாய பெண்கள் சுத்தி வர்றாங்க. அதிலும் உள்ள இருக்கக்கூடிய நாம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், என்ன இது லக்ஸ் போட்டிருக்கிறோங்கிறது வெளியில் தரக்கூடிய அளவுக்கு நம்முடைய புருக்காக்கள் இருக்குது, நம்முடைய ஆடை அலங்காரம் இருக்கு என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவு கருப்பொழுக்கத்தோடு நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைவிகள், முன்னோர்கள், சஹாபா பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இதை விட கேவலமான செய்தி, விதவிதமான ட்ரெஸ் புருக்கா போட்டுக்கிட்டு யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நம்முடைய சமுதாய பெண்கள் அங்க போய் அவங்க வீட்டுல சாப்பிடுறது, அவங்க கடையில போய் சாப்பிடுறது, விதவிதம் வாங்கி தின்னு போட்டு இது எல்லாம் சூப்பரா இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்று ஒரு அற்புதமான சல்லி உலகத்தினுடைய காசுக்காக வேண்டி ரிவ்யூ கொடுக்கிறேன் என்று தன்னுடைய மானத்தை கணவனுக்கு மட்டும் காட்ட வேண்டிய மானத்தை ஊராரெல்லாம் பறக்கக்கூடிய மானமாக கப்பலேறி விடக்கூடிய சமுதாயத்தினுடைய பெண்களாக நம்முடைய சமுதாயத்தினுடைய எல்லா பெண்களையும் சொல்லவில்லை, சில பெண்கள் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து மற்ற பெண்கள் வீணாகிவிடக் கூடாது. மற்ற சமுதாயத்தினுடைய கண்கள், ஈமானுடைய கண்கள், நம்முடைய வீட்டு பெண்கள் எல்லாம் இஸ்லாத்துடைய கண்கள். அப்படிப்பட்ட கண்களான தாய்மார்கள் என்றென்றும் வீணாகிவிடக் கூடாது என்ற நல்லோகத்தில் தான் நம்முடைய மார்க்கத்தினுடைய செய்தியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக வ துஆத்திக வ இஸ்லாமிக வ ஈமானிக முஹப்பதிக முஹப்பதி ரசூலிக ஷௌகலிகாக யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். யா அல்லாஹ் கல்பலை புரட்ட குழுவனே, எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் நாங்கள் எல்லாம் இஸ்லாத்திலும் ஈமானிலும் அல்லாஹ்வுடைய தூதரை வழிபடுவதிலும் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வதிலும் உன்னை பிரியப்படக்கூடியவர்களாக உன்னுடைய தூதரை பிரியப்படக்கூடியவர்களாக இந்த இஸ்லாத்தை தீன் இஸ்லாத்தை கடைசி மூச்சு வரை ஈமானோடு சீமானாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயா என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் எதை சொல்லி துஆ கேட்டார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு வாழக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற சீதேவிலாக அல்லாஹ் நம்மையும் நம்ம வீட்டு பெண்களையும் நம் சமுதாய பெண்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி வாழ கலக்கக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.